வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. ப்ரோ, கார் ரேசிங் அண்ட் மோட்டர் ரேசிங் எது சுபத்துவமாக இருக்கணும் ப்ரோ? ஓகே, கார் ரேசிங்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு, கார் ரேசிங்லேயே லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு, கார் ரேஸ்லேயே ஒருத்தவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதாவது இந்த ரேசிங் காரோ மோட்டரோ, அதாவது வாகனம், வண்டி வாகனத்தில் ரேசிங், அந்த என்ன சொல்லுவாங்க ரேசிங்னா தமிழில் தெரியலையே, அந்த யார் யாரை முந்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு போட்டியில் கார் ரேசிங், மோட்டர் ரேசிங், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ அஜித் சார்லாம் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும். ஓகே, ஜோதிடத்தில் ஃபாஸ்ட்டுக்கு 2 பிளானட் சொல்லப்பட்டிருக்குங்க. எடுத்த உடனே முதல் நிலை ஃபாஸ்ட் எந்த பிளானட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் தப்பாக தான் மைண்டில் வச்சுருப்பீங்க. ஓகே, எல்லோரும் வேகமாக போகக்கூடிய பிளானட் செவ்வாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாக சந்திரன் தான் 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடியவர். ஓகேங்களா? ஆனால் வேகமாக ஒரு விஷயத்தை, அவசரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, ஓடுறது, இது மாதிரியான அமைப்புகளை பிரதிபலிக்கிறது செவ்வாய்ங்க. அப்போ ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 பிளானட். இதில் சந்திரன் ஒரு மாதிரியான ஃபாஸ்ட், செவ்வாய் ஒரு மாதிரியான ஃபாஸ்ட். இதில் இந்த கார் ரேசிங், மோட்டார் பைக் ரேசிங், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயுடைய அமைப்பு தாங்க. இதில் எத்தனை பேருங்க போட்டி போட்டு சம்பாதிக்கிறோம்? இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, போட்டி, இந்த கார் ரேசிங், பைக் ரேசிங் மாதிரியான விஷயங்களில் போட்டி போட்டு சம்பாதிக்கிறது, இந்த சம்பாத்தியம் உங்களுக்கு அதனால் வருமானம் வருது, அதனால் காசு வருது, அதனால சாப்பிட்றீங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த கிரகம் சுபத்துவம்ங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களோட தொழில் மாதிரி, நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச சுபத்துவத்தின் கிரகத்தினுடைய தொழிலாவது இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பாபத்துவ அமைப்புகளில் இருக்குது. அவர் தாங்க இங்கே போவார், அங்கே போவார், முடியாத மோட்டரை பலவிதமாக செஞ்சு பார்ப்பாரு, அப்படி ஓடுவார், இப்படி போவார், சத்தம் காதை கிளிக்க, ஆனால் வண்டி அங்கேயே தான் இருக்கும், நகராது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரிப்பேர் ஆயிரும். இதெல்லாம் செவ்வாய் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கிறாரு. ஆனால் அதனால் பாதிப்புகள், அதனால சம்பாத்தியம் வரப்போறதில்லை, அதனால செலவு வரப்போகுது, அதனால சமான் வரப்போகுது, அதனால போலீஸ் துரத்த போகுது, அதனால விபத்து ஏற்பட போகுது, அதனால உயிர் போக போகுது. அப்போ இந்த ரேசிங் ஃபாஸ்ட்டு போகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல சந்திரன் செவ்வாய் ஒரு அளவில் இருக்கணுங்க. ஆனால் சுபத்துவமாக இருக்கணும். இப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ரேசர் யார்? அஜித்குமார் சார், நடிகர் அஜித்குமார். ஓகேங்களா? அல்டிமேட் ஸ்டார். இப்போ அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ரேசிங் போகிறாருல, கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு அளவுக்கு சுப அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க அதனை அடிப்படையாக வச்சு ஒரு அளவுக்குலாம் பண்ண முடியும். அப்போது ஃபாஸ்ட்டாக போகிறது, ரேசிங் மாதிரியான விஷயங்களை பண்ணுறது, இது மாதிரியான தன்மைகளுக்கும் செவ்வாய் தான். கால்களை பயன்படுத்துறது, ஓடுறது, உடல் வலிமையை காட்டுறதும் செவ்வாய் தான். பாக்ஸிங் மாதிரியான அமைப்புகளில் வீரத்தை குறிக்கிறதும் செவ்வாய் தான். சமையல் நெருப்பு மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறதும் செவ்வாய் தான். இந்த மாதிரி செவ்வாய்க்கு ஒரு பிளானட் பல அமைப்புகளில் காரகத்தை வெளிப்படுத்தும். மருத்துவராக இருக்காரு, அவரும் செவ்வாய் தான். போலீஸாக இருக்காரு, அவரும் செவ்வாய் தானே. ஸோ இந்த அமைப்புகளில் உங்களுக்கு எந்த அமைப்புகளில் இருக்குது? இதில் லக்னம் கூட சில இடங்களில் அந்த தன்மையை பிரதிபலிக்கும். ஒருவேளை ஃபாஸ்டான லக்னமாக இருக்காங்க, ஒருவேளை கும்ப லக்னமாக இருக்கிறாங்க, ஒருவேளை மீன லக்னமாக இருக்காங்க. இந்த நிலைகள் மாறும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வணக்கம்.